ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/7/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நாம் மறுபடியும் எல்லோருக்காகவும் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாபாவோடு சேர்ந்து. அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த சந்தோஷமான செய்தியை எல்லோருக்கும் சொல்லுங்கள். கேள்வி: ஸோ பாபா நினைவில் இருங்க, பாபா நினைவில் இருங்கன்னு பாபா அடிக்கடி ஏன் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்? ஏன்னா நீங்கள் சதாகாலமும் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும்னா அதுக்கு நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைவின் மூலமாக தான் தூய்மையாகிறீங்க. தூய்மையானாலே எல்லாமே கிடைச்சிடும், ஆரோக்கியமும் கிடைச்சிடும், ஆயுளும் கிடைச்சிடும். அதனால் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நினைவில் உட்காருங்க. அதிகாலையில் குளிச்சுட்டு தனிமையில் பாபா நினைவிலே நடங்க, அல்லது உட்கார்ந்து நினைவு பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக மதுபனில் வருமானத்துக்கு மேலே வருமானம் கிடைக்கும். ஸோ அதனால் நினைவின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க. இந்த சங்கம் யுகமே வருமானத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிக்கிற யுகம்தான். ஸோ அதனால் நினைவு நினைவு நினைவு, இதன் மூலம் உலகத்துக்கே எஜமானர் ஆக முடியும். ஓம் சாந்தி. இப்போ எல்லோருமே உலகத்தில் அமைதி வேணும்னு தான் விரும்புகிறாங்க. ஸோ திரும்ப திரும்ப உலகத்தில் எப்படி அமைதி உருவாக்குறது? எங்கே பார்த்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை தான் நடக்குது. ஏன்னா அங்கங்கே சண்டை, உடனே நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடும் வருது. ஆனால் எப்போ உலகத்தில் அமைதி இருந்துச்சு இப்போ வேணும்னு கேட்குறதுக்கு அது யாருக்குமே தெரியாது. உலகத்தில் எப்போ அமைதி இருந்துச்சு? இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தபொழுது தான் இருந்துச்சு. அதனால தான் இன்னைய வரைக்கும் லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகத்தில் அமைதி இருந்துச்சுன்னு யாருக்கு வேணாலும் நீங்கள் புரிய வைக்கலாம். இப்போ மீண்டும் அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. யார் ஸ்தாபனை பண்ணுறா? சுயம் பகவானே. ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால் இதை புரிய வைங்க, உங்களால் புரிய வைக்க முடியும். ஆனால் இதை எழுதுறதுக்கு கூட இப்போ வரைக்கும் யாருக்கும் தைரியம் இல்லைன்றார் பாபா. குழந்தைங்கள சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுதுன்னு கூட உங்களால் தைரியமாக எழுத முடியலன்றார். ஸோ நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிக்கிறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க, உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்ட்டு எல்லோரும் கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா யுத்தம் நடந்துச்சுன்னா மனிதர்கள் உலக அமைதிக்காக யாகமெல்லாம் வேறு வளர்ப்பாங்க. அதுவும் எந்த யாகம்? ருத்ரஞான யாகம் வளர்ப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்மளுடைய தான் ருத்ரஞான யாகம். இதோடைய நினைவாக பக்தியில் ஒரு யாகத்தை வளர்க்குறாங்க. ஸோ யாரை ருத்ர சிவான்னு சொல்கிறாங்களோ அந்த தந்தையே இப்போ ஞான யஜ்யத்தை படிச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இப்போ உலகம் முழுவதுக்கும் அமைதி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஏன்னா சத்யுக புது உலகத்தில் தான் அமைதி இருந்துச்சு. அங்கே கண்டிப்பாக ராஜ்யம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. நிராகார உலகத்தில் யாருமே அமைதி வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது எப்போவுமே அமைதியாக இருக்கும். இந்த பூமி தான் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்து கடைசியில் அசாந்தி ஆகிடுது. அசாந்தி ஆகும் பொழுது தான் அமைதி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ மனிதர்கள் வாழக்கூடிய இடத்த தான் உலகம்னு சொல்லுவாங்க.
நிராகார உலகத்தை உலகம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உலகத்தில் அமைதி வேணுன்றது நிராகார உலகத்தை குறிக்கிறது கிடையாது, அது சாந்தி தாமம். ஸோ அதனால தான் பாபா அடிக்கடி புரிய வச்சுக்கிட்டே இருந்தாலும் சில குழந்தைங்க மறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலருடைய புத்தியில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். உலகத்தில் எப்படி அமைதி இருந்துச்சு, இப்போ மறுபடியும் எப்படி ஸ்தாபனை ஆகுது அமைதி, இதை யாருக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக புரிய வைக்க முடியும். பாரதத்தில் ஆதிசநாதன தேவதா தர்மத்துடைய ராஜ்யம் இருந்த பொழுது ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது, அதனால தான் அமைதி இருந்தது இல்லையா? ஒரு தர்மம்னாலே ஒரு வழி. உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரே வழியில் நடந்தார்கள். அந்த வழியைத்தான் இப்போ போதிச்சு நம்மளை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறார். அதனால் அங்கே அமைதி இருந்துச்சு. இங்கே பல தர்மம் ஆச்சு, எப்படி அமைதி இருக்கும்? ஸோ புரிய வைக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க. இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் அமைதி இருந்துச்சு, இவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு, லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, அவங்களுக்கு தான் நீங்கள் இப்போ கோயில் கட்டுறீங்க. ஸோ பாரதத்துடைய, அதாவது பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது, வேறு எந்த மதமும் இருந்தது கிடையாது. ஸோ இதை நீங்கள் எழுதுனீங்கனாலே கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் உங்களை பேசுகிறது கூட வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் அறிவுபூர்வமான விஷயமும் கூட. நாடகப்படி இன்னும் போக போக எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நாடகப்படி இன்னும் போக போக எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை எல்லோருக்கும் உங்களால் சொல்லவும் முடியும். அழகான கார்டில் இதை பிரிண்ட் போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியும். உலகத்தில் இல்லையா விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகாக அந்த கார்டிலே பாபாவுடைய ஞானத்தையும் கொடுக்க முடியும். உலகத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அமைதி இருந்துச்சு. அப்போ புது உலகமாக புது பாரதமாக இருந்துச்சு. அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் உலகத்தில் அவர்களுடைய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது, அமைதி உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கர குஷி இருக்கும்ன்றார் இல்லை. இது சிந்திக்க சிந்திக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதே சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? பெரிய சிவன் கோயில், விஷ்ணு கோயிலெலாம் போகிறீங்கன்னா உள்ளே போகும்போதே அது ஒரு அலாதியான சந்தோஷம் வரும். அது சொர்க்கத்துடைய நினைவு. சொர்க்கத்துக்குள்ளே போனீங்கன்னா, கோயிலுக்கு போகிறதா நினைக்கும் போதே சந்தோஷம்னா சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நினைத்தால் எவ்வளோ சந்தோஷம் வரும். ஸோ அதை தான் சொல்கிறார், அதை நினைக்கணும். அதை இல்லையா, ராஜ்யம் இருந்தது, புது உலகம், இப்போ நான் அங்கே போக போகிறேன் அப்படின்னு நினைத்தாலே உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்குன்றார். ஸோ அதுக்கு போகிறதுக்கு பாபாவை நினைக்கணும். நினைக்க நினைக்க தூய்மையாகி உலகத்துக்கு எஜமானர் ஆகும். ஸோ இந்த நினைவு செய்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதன் ஆதாரத்தில் தான் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளே பாபா நினைவில் இருங்க இல்லையா. உங்களுக்கு சில இடங்களுக்கு போனால், அது உங்கள் வீட்டிலே சில ரூம் அல்லது வாசல் அல்லது மொட்டை மாடி தானாகவே பாபா நினைவு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் கிடைச்சாலே டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிடுங்க. ஸோ அதிகாலையில் குளிச்சுட்டு தனிமையில் வாக்கிங் போங்க, அல்லது ஒரு இடத்துல உட்காந்துட்டு நினைங்க. இல்லை வாக்கிங் போகிறதும் நினச்சிக்கிட்டே வாக்கிங் போகிறது. ஏன்னா இங்கே வருமானத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிக்கணும். ஸோ அது மதுபன்னா எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சங்கமேகம் ஃபுல்லாகவே வருமானம் சம்பாதிக்கிற யுகம். ஸோ நிறைய கஸ்டமர் வர்ற நேரம் சாப்பிடாமல் தூங்காமல் கூட கடைக்காரங்க போயிடுவாங்க. அது மாதிரி அதிகமாக சம்பாதிக்கிற நேரம் இந்த அமிர்த வேலைன்றார். அமிர்த வேலை மாலை நேரம். ஸோ இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கிட்டு நாம் வரணும்.
சதா ஆரோக்கியமாக ஆகிறதுக்கும் தூய்மை ஆகிறதுக்கும் ஆதாரமே நினைவு தான். இங்கே கலியுகத்தில் சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நோய் வருது தானே. ஏன்னா இந்த உலகமே நோயாளிகளின் உலகம்தான். சத்தியுகம்தான் நோயற்ற உலகம். சொர்க்கத்தில் யாருக்குமே நோய் இருக்காது அப்படின்னு பாவம் உலகத்தில் யாருக்கும் தெரியல. எதை சொர்க்கம்னு சொல்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ யாரை சந்தித்தாலும் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். யாராவது தங்களை ராஜாராணின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ எப்படி ராஜாராணி இருக்க முடியும்? அதனால் சொல்லுங்கள், இங்கே ராஜாராணிலாம் கிடையாது, இப்போ நீங்கள் ராஜாராணி கிடையாது, புத்தியிலேருந்து அதை நீக்குங்க. இல்லையாப்பா ராஜா மாதிரி வாழறப்பா, ராணி மாதிரி வாழறப்பா, அவள் என்னப்பா மகாராணி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி யாரும் இங்கே கிடையாது. ஏன்னா இங்கேயே ராஜான்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி முயற்சி பண்ணுவாங்க? ஸோ இப்போ தான் மகாராஜா மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ மற்றபடி இங்கே யாருமே ராஜாராணி இருக்கவே முடியாது. ஸோ அதனால் ராஜாராணி அப்படிங்கிறத மறந்துடுங்க. நீங்கள் உங்களை ராஜாராணின்னு நினச்சிட்டு இருக்கிறத மறந்துடுங்க. சாதாரண மனிதர்களை போல் நடந்துக்கோங்க. இவங்கக்கிட்ட கூட பணம் தங்கம்லாம் இருக்க தானே செய்யுது. ஸோ அதாவது அந்த ராஜ பரம்பரையில் வருவாங்களே அவங்கக்கிட்ட சொல்கிறார். ஏன்னா அவங்க தங்களை ராஜா ராணி அப்படி புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அப்போ அப்படின்னு அதை மறந்துடுங்க. இப்போ ராஜாராணிலாம் கிடையாது, சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. உங்ககிட்ட தங்கம் பணம் இருக்குதுன்னா இவங்ககிட்டேயும் தானே இருக்குது. அங்கே எலிசபெத் மகாராணின்ட்டு லண்டனில் அந்த ராஜ பரம்பரை இன்னும் இருக்குது. ஆனால் சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. இப்போ விதிமுறைகள் உருவாகிட்டு இருக்குது. இந்த தங்கம் பணம் எல்லாத்தையுமே அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும்ன்றார் பாபா. அப்பயே சொல்லியிருக்கிறார். பிறகு சாதாரண மனிதர்கள் போல் ஆகிடுவாங்க. ஸோ இது எந்த வருடத்து முரளின்னு தெரியல, ஆனால் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அதை கட் பண்ணிட்டாங்க, ராஜாராணிக்கு கொடுக்குற அந்த சலுகை எல்லாத்தையும். ஸோ பிறகு அவங்க சாதாரண மனிதர்கள் போல் ஆகிடுவாங்க. ஆமாம், அவங்களுடைய அந்த கோட்டை எல்லாமே இப்போ அரசாங்க சொத்தாயிடுச்சு இல்லையா? அவங்க பரம்பரை அனுபவிக்க முடியாது. ஸோ இப்படியும் ஒரு யுக்தி உருவாக்கி இருக்கிறாங்க அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு. அதனால தான் ஒரு பாட்டு கூட இருக்குது, சிலர் சேர்த்து வைத்த பணம் அல்லது செல்வம் மண்ணோட மண்ணாக போயிடும், சிலருடையதை அரசாங்கம் அபகரித்து கொள்ளும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ யாரும் ராஜா கிடையாது, பிரஜைகளே பிரஜைகளாக இருக்கிறார்கள். ஸோ பிரஜைகளுடையதை பிரஜைகளே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நடக்கிற ராஜ்யம் ரொம்ப அதிசயமான ராஜ்யம்ன்றார் மக்களாட்சி. எப்போ முற்றிலும் ராஜான்ற பேரே நீங்கிடுதோ அப்போ தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா? சுதந்திரம் பெற்ற பிறகு தான் அந்த ராஜ்யம்ன்ற பேரே நீங்குது. அப்போ பாபா வந்துட்டார் இல்லையா? ஸோ உலகத்தில் எங்கே சாந்தி நிறைந்து இருக்குமோ அங்கே நாம் போயிட்டு இருக்கிறோம். சத்தியுகத்துக்கு அங்கே தான் சாந்தி சுகம் நிரம்பி இருக்கும். அது பேரே சுகமான சதோபிரதான உலகம். அங்கே போகிறதுக்காக தான் நம்ம முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பெண் குழந்தைங்க ரொம்ப அத்தாரிட்டியோடு புரிய வைக்கணும். ஸோ சும்மா வெளியில் அப்படி கத்துறது அந்த மாதிரி பந்தா இருக்கக்கூடாது.
உண்மையில் அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஒரு வீரம் அதெல்லாம் இருக்கணும். இப்போ நிறைய செயற்கையான பகட்டு வெளிப்பட்டு இருக்குது. அதனால் இங்கே செயற்கையாக இருக்கக்கூடாது, பக்காவான பிரம்மகுமார் குமாரிகள் ஆகணும். ஏன்னா நம்ம சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. நேற்று சொன்னார் இல்லையா, எவ்வளோ பொறுப்பு இருக்குது. அனைவருக்கும் இஷ்ட தேவதைகள், இரட்சகர்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிரம்மா பாபாவோடு சேர்ந்து நீங்களும் தான் உலகத்தின் அமைதியை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அமைதியை ஸ்தாபனை பண்ணுற குழந்தை அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கணும். ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அமைதியை ஸ்தாபனை பண்ணுற நாமளே அசாந்தியை பரப்பக்கூடாது. ஏன்னா முதல்ல உங்கள் நடத்தையை பார்ப்பாங்க. நாம் இந்த உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு நிமித்தமாகி இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப அமைதி இருக்கணும். என்ன ஆனாலும் அமைதி தான். ஏன்னா நம்ம அமைதியை ஸ்தாபனை பண்ணுறோம். சொர்க்கத்தை உருவாக்குறோன்றதை விட அமைதியை உருவாக்குறோம். அது அமைதியான உலகம் இல்லையா? அதனால் நீங்கள் பேசுகிறது கூட ரொம்ப ரொம்ப மெதுவாக, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ராயலாகவும் இருக்கணும். ராயலாகவும் இருக்கணும், மெதுவாக சாஃப்டாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கணும். நீங்கள் முற்றிலும் குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கிறீங்க. உங்கள் புத்தியில் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கஜானா இருக்குது இல்லை, அவ்வளோ நிரப்பி வைக்கிறார். பாபாவுடைய வாரிசு இல்லையா நீங்கள்? அதனால் பாபா கிட்ட எவ்வளவு கஜானா இருக்குதோ அத்தனையும் முழுசாக நீங்கள் நிரப்பிக்கணும். ஏன்னா அந்த ஞானம்தான் அங்கே ஸ்தூல கஜானாவாக மாறப்போகுது. ஆனால் பாபா ஞானத்தை தான் கொடுக்குறார், அதை ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிக்கணும். ஸோ அதனால தான் அகத்தியர் கடலையே குடித்தார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆஸ்தி முழுவதும் உங்களுடையது. ஞானத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி. ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் தைரியம் வைக்கலைன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லை. இந்த ஞானத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஞானத்தின்படி நடக்கிறோன்னு அர்த்தம். ஞானத்தை புரிந்து தாரணை பண்ணணும், அதுக்கு தான் தைரியம் தேவை. என்னானாலும் கோபப்படாமல் இருக்கிறது, எதை இழந்தாலும் அமைதி இழக்காமல் இருக்கிறது, அதுக்கு தானே தைரியம் வேணும். அப்படி தைரியம் இல்லைன்னா ஆஸ்தி அடைய முடியாது முழுசாக. ஸோ யார் முழு ஆஸ்தி அடைகிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ யாருக்கும் இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கணும். நாம் பாரதத்தை மறுபடியும் சொர்க்கமாக ஆக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கணும். ஸோ அதனால் சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் வேலை பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அது கூடவே இந்த சேவையும் பண்ணணும். ஸோ அதனால தான் பாபா சீக்கிரமாக வேகமாக இந்த சேவை பண்ணுங்கன்றார். இருந்தாலும் நாடகத்தின்படி தான் நடக்குது. ஸோ ஒவ்வொன்றும் அதோடைய நேரத்தில் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பாபாவுடைய கடமை சொல்கிறது, அந்த சொல்கிறத நாடகப்படி யார் சீரியஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. குழந்தைகளையும் முயற்சி செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறார். குழந்தைங்களுக்கு இப்போ நிச்சய புத்தி இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இல்லையா அந்த அலிபாபா 40 திடுகளில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கோகக்குள்ளே எம்ஜிஆர் போவார், அங்கேருந்து நகையெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வரணும், ஆனால் அதுக்குள்ளே அது பூட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கணும் சேவை செஞ்சு நினைவில் இருந்து. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குதுன்னு நமக்கு நிச்சய புத்தி இருக்குது. இது நம்முடைய கடைசி பிறவி வேறு, பிறகு சொர்க்கத்தில் இருப்போம். ஆனால் இப்போ பண்ண முயற்சியின்படி தான் அங்கே ஆரம்பத்தில் பிறக்கிறீங்களா கடைசியில் பிறக்கிறீங்களா, என்ன பதவி அடையிறீங்க, எல்லாமே. இது துக்கதாமம், இதிலிருந்து நாம் சுகதாமம் சொர்க்கத்துக்கு போக போகிறோம்.
ஸோ அதுக்கு தயாராகணும். அது கண்டிப்பாக நேரம் எடுக்கும். ஏன்னா இப்போ நடக்க போகிற உலக அழிவு சின்ன அழிவு கிடையாது, இல்லை ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்கி புதுசாக கட்டப்பட போகுது. அதை தான் பைபிளில் வீட்டை தரமட்டமாக இடிச்சிட்டு மீண்டும் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி புது வீடு உருவாகுது அப்படின்னா, இல்லை ஒரு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த புது வீட்டோடைய நினைவு தான் குழந்தைங்களுக்கு வரும். அதுக்குள்ளே அந்த புது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி போயிட்டு வருவாங்க இல்லையா, அதனால் அந்த போதை எப்போ டேடி புது வீட்டுக்கு போகிறது கேட்பாங்களே, அந்த மாதிரி நமக்கு போதை வரணுன்னா அடிக்கடி அந்த புது வீடு சொர்க்கத்துக்கு போயிட்டு வரணும் புத்தினால். இந்த புது வீட்டுக்கு போகிறது எல்லைக்குட்பட்ட விஷயம். சொர்க்கம் தான் புது வீடு, அது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் என்ன, நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்ட புது வீட்டுக்கு போகிறதுனால உங்கள் உறவினர்கள் யாரும் மாற போகிறது கிடையாது. ஆனால் இங்கே உலகமே மாறப்போகுது, உறவுகள் எல்லாமே புதியவர்களாக மாற போகிறாங்க. இல்லை அங்கே புது அப்பா அம்மா, புது கணவன் மனைவி, புது குழந்தை, புது எல்லா சொந்தமும் அந்த நண்பர்கள் எல்லாமே. ஸோ இதை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜகுலத்தில் வருவாங்க, இல்லை ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிரஜையில் பிறந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட உலகத்துக்கு ராஜ குடும்பத்தில் பிறக்க போகிறேன்ற அந்த ரொம்ப ரொம்ப குஷி இருக்கணும். அது மறந்துடுதுன்னா எழுதி வச்சு அடிக்கடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணுன்றத ஞாபகம் வைங்க. அலாரம் வச்சாவது பாருங்கள். ஏன்னா பாபா அந்த காலத்துக்கு பெண்கள் முந்தானை முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அப்படி போட்டு வைங்கன்னாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 குஷி இருக்கணும். 50-60 பிறவிகள் தொடர்ந்து சுகத்தையே அடைய போகிறீங்கன்னா எவ்வளவு சுகம் இருக்கணும். துவாபரயுகத்தில் கூட உங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கும். ஸோ கடைசியில் தான் துக்கம்லாம் வருது, இல்லை வெறும் ஒரு 10-15 பிறவி தான் துக்கமே. அந்த துக்கமும் கம்மியாக தான் வரும். இப்போ கலியுகத்தின் இறுதியில் தான் துக்கம் அதிகமாக வர்றது. ராஜாக்கள் எப்போ தங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களோ, பிரிஞ்சிடுறாங்களோ, அப்போ தான் துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை பேராசையின் காரணமாக ஒருத்தர் நல்லா இருந்தாலும் இன்னொருத்தர் சுயநலத்தினால, பொறாமையினால், பேராசையினால் சண்டை போடுவாங்க. இப்போ குடும்பங்கள்லேயும் அப்படி தானே நடக்குது. என்ன பண்ண முடியும்? ஒற்றுமையாக இருங்கன்னா சரி, ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், இன்னொருத்தன் கெட்டவனாக இருக்கிறான், எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? ஸோ துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல தானியங்கள்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதேமாதிரி பஞ்சம் இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் லேட்டாக வந்தது. ஸோ உங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கும் ஆரம்பத்தில், துவாபரகத்துலேயுமே கூட. சதோ பிரதானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தம பிரதானம் ஆகிறீங்க. அதனால் குழந்தைங்களுக்குள்ளே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும். இல்லை உடனே துக்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது தோணும், எப்படியா இருந்தாலும் நரகத்துக்கு தானே வந்தாகணும். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு துக்கம் கிடைக்கும் சுகத்தோடு ஒப்பிடும்போது. அவ்வளவு சுகம் கிடைக்கும். ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்களே சந்தோஷமாக இல்லை, அமைதியாக இல்லைன்னா அப்புறம் உலகத்தில் எப்படி நீங்கள் அமைதியை ஸ்தாபனை பண்ணுவீங்க? அதுக்காக தான் என்ன ஆனாலும் அமைதியாக ஆனந்தமாக ஒரு பாபாவை மட்டும் பிடிச்சிங்கன்னா அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். பாபாவை விட்டு எதை பிடிச்சாலும் உங்களுக்கு அமைதி ஆனந்தம் இருக்காது. அதனால தான் நிறைய பேருடைய புத்தியில் அசாந்தி தான் இருக்குது. பாபா வரதே அமைதியை வரமாக கொடுப்பதற்காக. அதுக்காக அவர் சொல்கிறது என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா தமோ பிரதானமாக அசாந்தியாக ஆன ஆத்மா பாபாவுடைய நினைவுனால் சதோ பிரதானமாக அமைதியாக ஆகிடும். ஆனால் குழந்தைங்க கிட்ட இருந்து நினைவின் முயற்சி பாபாவுக்கு வர்றதே இல்லைன்ற இல்லையா, அந்த நினைவு பாபா கிட்ட ரீச்சே ஆகலை, நினைக்க மாட்டுறாங்கன்ற.
அதனால தான் மறுபடியும் மாயாவின் புயல் வருது. ஏன் பாபா மாயாவின் புயல் வருது? காமத்தை விடுறது கஷ்டமாக இருக்குது, கோபத்தை விடுறது கஷ்டமாக இருக்குது, பற்ற விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நினைக்க மாற்ற குழந்தை, அதுதான் பிரச்சனைன்ற. நினைத்தால் இந்த உலகத்திலேருந்து புத்தி விலகிடும். புத்தி விலகிட்டால் இந்த உலகத்தின் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எப்படி வரும்? ஸோ நினைவில் இருந்து முழுசாக தூய்மை ஆகலைன்னா தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் தாழ்ந்ததாக ஆகிடும். சொர்க்கத்துக்கு எப்படியும் போக தானே போகிறோம், பாபா சொல்லிட்டார் இல்லையா, ஞானம் எடுத்தாலே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துக்கக்கூடாது. நல்ல மாயக்கிட்ட அடி வாங்கி தண்டனை வாங்கி ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறுவது நல்லாவா இருக்குது? மனிதர்கள் உயர்ந்த பதவி அடையணுன்றதுக்காக என்னென்ன எக்ஸாம் எழுதுகிறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. நிறைய தவறான வழியிலலாம் வேறு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஜஸ்ட்டு நினைக்க தான் போகிறீங்க. எது கிடைக்குதோ அது நல்லதுன்னு இருந்துடக்கூடாது. இதில் திருப்தி அடையக்கூடாது. மற்ற எல்லாத்துலேயும் திருப்தி அடையணும், இதில் திருப்தி அடையக்கூடாது. ஸோ முயற்சி செய்யாதவங்கன்னு ஒரு பாபா குழந்தை கூட இருக்க முடியாது. எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பாபா சொல்கிறார், ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அஞ்ஞானிகளும் கூட எதுவுமே பண்ணாமலா இருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்கள் கூட பணம் சேர்க்குறாங்க, அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ பணத்துக்கான பசி எல்லாருக்கும் இருக்குது. நாம் பாபா கிட்ட இருந்த அளவற்ற செல்வத்தை அடைகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ முயற்சி கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா செல்வமும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ பாபா செல்வத்தை கொடுக்குறாரு இல்லையா? ஸோ பணம் இருந்துச்சுன்னா போங்க, அமெரிக்காலும் சுற்றி வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, போங்க சுற்றுங்க. ஆனால் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. போகிற இடமெல்லாம் சேவையும் செய்யுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகமும் கிடைக்கும் இல்லையா? வெளிநாடு சுற்ற முடிஞ்சதுன்னா அங்கே போய் சேவையும் பண்ணுங்கள், அவ்வளவு சுகம் அடைவீர்கள். நினைவோடு சேவை பண்ணுங்கள். ஸோ பாபா ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி செய்ய வைக்கிறார், உயர்ந்தவராக ஆக்குறார். நம்முடைய இந்த உயர்ந்த பிராமண குலத்தின் பேரை குழந்தைங்க உயர்த்துவாங்க, மேன்மேடையை செய்வாங்க அப்படின்னு தான் பாபா முழு நம்பிக்கை வைக்கிறார். ஸோ அவர் நம்பிக்கைக்கேற்ப குழந்தைங்க கூட ஈஸ்வர குலத்துடைய பேரை, புகழை, பாபாவுடைய பேரை, புகழை உயரச் செய்யணும். ஸோ களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய பேரை அதிகப்படுத்தணும். ஈஸ்வர குலம், ஏன்னா நம்ம தனி மனிதன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு இந்தியாவை சார்ந்த ஒரு பெண் ஏதோ ஒரு கடையில் திருடுறாங்க. ஸோ அது நியூஸ்லலாம் வந்தது. அப்போ இன்னொரு சகோதரி வீடியோ போடுறாங்க. அந்த பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது டோன்ட் எம்பரஸ் மீ, அதாவது என்னை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு இந்தியாவை சார்ந்த இன்னொரு பெண் போடுறாங்க, உன்னை எம்பரஸ் பண்ணலாமா, நீ பண்ண நடவடிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவை எம்பரஸ் பண்ணுது. யாரும் உன் பேரை ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. ஒரு இந்தியன் லேடி அமெரிக்காவில் திருடினா தான் சொல்லுவாங்க. ஸோ மில்லியன் கணக்கான அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய மானத்தை நீ காற்றுல பறக்க விடுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நம்ம உண்மையான இந்தியாவை சார்ந்தவர்கள், சொர்க்கத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? ஸோ அது எப்போவுமே மைண்டில் இருக்கணும். நான் அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக கடவுளுடைய நேரடி குழந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் நமக்கு சத்தியமான தந்தையாகவும் சத்தியமான ஆசிரியராகவும் சத்தியமான குரு இல்லையா? உண்மையான தந்தை அவர் தான். உலகத்தில் உள்ள மற்ற தந்தைகள் உங்களை ஏமாற்றலாம், பாபா ஏமாற்ற மாட்டார். மற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு தவறான பாடம் எடுக்கலாம், பாபா சரியான பாடத்தை தான் எடுப்பார். சரியான வழியைத்தான் காட்டக்கூடிய உண்மையான சத்குரு அவர். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உண்மையான சத்குருவாகவும் இருக்கிறார்.
ஸோ நமக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே குரு கிடையாது. எல்லோருக்கும் அவர் தான் சத்கதி கொடுக்கிறார். இப்போ நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பாரஸ்புரி, அதாவது பாரஸ்புரின்னா என்ன அர்த்தம்? தங்கபுரி, சொர்க்கம். ஸோ பாரஸ்புரியின் பாரஸ்நாத் ராஜாராணி லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறீங்க. எவ்வளோ ஈஸியான விஷயம். இதே பாரதம் பொன்னுலக பாரதமாக இருந்தது. உலகத்தில் எப்படி அமைதி இருந்தது அப்படின்னு இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை வச்சு நீங்கள் புரிய வைங்க. சொர்க்கத்தில்தான் அமைதி இருந்தது. இப்போ நரகமாக இருக்குது, அதனால தான் அசாந்தி இருக்குதுன்னு புரிய வைங்க. இல்லை, சொர்க்கத்தில் எந்த பயமும் இருக்காது. இங்கே மனிதர்கள் நிரந்தரமாக ஒரு பயத்திலேயே இருக்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு பயம். குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சு வந்த பயம், அப்பா அம்மா வயசானவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த பயம். இது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றம் நடக்குது நிறைய. இது இல்லாமல் நிறைய ஏமாத்துறது, ஸ்கேம் நடக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் பயம். பயமே இல்லாத உலகம் சொர்க்கம். அங்கே தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க. கிருஷ்ணரை லார்டு கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண பகவான்னும் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேரை லார்டுன்னு சொல்கிறோம், லேண்ட் லார்டுன்னு கூட சொல்லுவாங்க. நிலப்பிரபு, யாருக்கு நிலம் அதிகமாக இருக்குதோ அவங்கள லேண்ட் லார்டுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரோ உலகத்துக்கே இளவரசராக இருந்தார். அந்த உலகம் முழுவதும் அமைதி தான் இருந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ராதா கிருஷ்ணர் தான் பெருசான பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்கன்னும் யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களை பற்றி உண்மையான விஷயத்த பாபா தான் புரிய வைக்கிறார். ஆனால் மனிதர்கள் எவ்வளோ பொய்யான விஷயத்தை உங்களை பற்றி உருவாக்கிட்டாங்க. ஸோ புராண கதையிலும் பொய், நிஜத்திலுமே பிரம்மகுமாரிகளை பற்றி அவ்வளவாவது ஒரு பரப்பி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இல்லையா? தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க கணவன் மனைவியை சகோதரன் சகோதரி ஆக்குறாங்கன்னு புகார் பண்ணுறாங்க. ஸோ பிரஜாபிதா பிரம்மாவுடைய முகவம்சாவளி பிராமணர்களுக்காகத்தான் பிராமண தேவதாய நமகன்னு மகிமை பாடுறாங்க. அந்த கலியுக பிராமணர்களுக்காக கிடையாது. அந்த மகிமை பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த உண்மையான பிராமணர்களாகிய உங்களுடைய மகிமை. ஸோ நம்மளை மகிமை பாடுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஸோ கலியுக பிராமணர்கள் கூட பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களுக்கு மகிமை பாடுறாங்க, நமஸ்காரம் செய்கிறாங்க, பிராமண தேவதாய நமக அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தான் உண்மையான சகோதர சகோதரிகளாக வாழ்ந்தாங்க, பவித்திரமாக இருக்கிறாங்க. லவ் யூ பாபா. நிறைய பேர் கேட்பாங்களா, என்ன இந்து கோயிலில் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க? 2 ஜோடி இருக்குது. அது 2 மனைவி இல்லைங்க, 2 தங்கச்சி. அங்கே அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா? அதனால தான் அவ்வளோ மகிமை, பவித்திரமாக இருக்கிறாங்க. அப்போ பவித்திரமானவர்களுக்கு கௌரவம் கொடுப்பாங்க தானே. அதனால தான் பிராமன் தேவதாய நமகன்னு வணங்குறாங்க. கன்யா பவித்திரமாக, அதாவது பவித்திரம்னா தூய்மை, தூய்மையாக இருக்கிறதுனால தான் அவங்க காலில் கூட விழுந்து வணங்குறாங்க. கன்யா பூஜைன்னே வைப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து அவங்கள பார்க்க வரவங்க கூட வணங்குவாங்க. இன்னை வரைக்கும் நேபாளில் அந்த மாதிரி ஒரு கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்க, கடவுளாகவே அங்கே மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரம் கன்யாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கப்படுது. ஏன்னா
நீங்கள் குமாரிகள் இல்லையா? ஸோ அதிலும் பெரும்பான்மையானவர்கள் கன்னியாக்களாக இருக்கிறீங்க. சிவசக்தி பாண்டவ சேனை அப்படின்னு மகிமை பாடுறாங்க. இதில் ஆண்களும் இருக்கிறாங்க, மாதாக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் சிவசக்தி பாண்டவ சேனை அப்படின்னு பாடப்படுது. ஸோ யார் இந்த ஞானத்தை நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியும் அடைகிறாங்க. இப்போ முழு உலகத்துடைய சரித்திர பூகோளத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாரதம் தங்கபுரியாக இருந்தது, இப்போ பத்தர்புரியாக, அதாவது கல்புரியாக ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் பத்தர்நாத் ஆகிட்டாங்க, கல் மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா? அதனால தான் ஞானம் கூட அவங்க புத்தியில் ஏறவே மாட்டேங்குது. ஸோ குழந்தைங்க, இந்த 84 பிறவி சக்கரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நாம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பாபாவையும் நினைவு செய்யணும். ஸோ அப்போ தான் பாவம் நீங்கும். பாவம் நீங்கினா தான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். ஆனால் குழந்தைங்க கிட்ட அந்த நினைவின் முயற்சியே இருக்க மாட்டேங்குதுன்றார். நினைக்கணும்னு புரிஞ்சுக்கிறாங்க, நினைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நினைக்க மட்டும் மாட்டுறாங்க. ஏன்னா கவனக்குறைவாக இருக்கிறாங்க. இந்த வேலை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் டைம் கிடைக்காது. ஸோ அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிடாது, விட்டுட்டு டக்குன்னு உட்காந்து நினைவு பண்ணுங்கள். அடுத்தது அப்படியே நினைவிலேயே காரியம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அந்த காரியம் செய்யும்போது நினைவு கட்டாகுதா, டக்குன்னு நிறுத்திட்டு முரளி முக்கியமான பாயிண்ட்ஸை பாருங்கள். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கணும், அல்லது முரளியிலேருந்து எடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ், அனன்ய முரளி. ஸோ அதை பாருங்கள், அதை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மைண்டை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரியம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படியே முயற்சி பண்ணுறதில்ல, ஏன்னா கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அமிர்த வேலை ஏந்திரிக்க மாட்டுறாங்க. சிலர் ஏந்திரிச்சா கூட அந்த போதை வர மாட்டேங்குது அவங்களுக்கு, தூக்கமாக வருது, தூங்கிடுறாங்க. அப்போ நம்பிக்கை இழந்தவர் ஆகிடுறாங்க இல்லையா? அப்போ அமிர்த வேலை ஏந்திரிக்கிறதுக்கே தைரியம் வைக்கணும். அப்போ தூங்கிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இழந்துடுறாங்க, தைரியம் வைக்கலை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இது யுத்த மைதானம் இல்லையா? மாயா அப்படித்தான் பண்ணுவான். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நினைவின் பலத்தினால தான் மாயா மீது வெற்றி கொள்ளணும். தூக்கம் வர வைக்கிறதும் மாயா தான், மாயாவின் மீது மயக்கம் வர வைக்கிறதும் மாயா தான். இதை புரிஞ்சுக்கிட்டு நினைவுனால் அவனை அழிக்கணும். இதில் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஆனால் நல்ல குழந்தைங்க கூட யதார்த்த ரீதியில் கரெக்டாக நினைவு செய்கிறது கிடையாது. சார்ட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தினம் தினம் லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு தெரிஞ்சிடும். ஸோ சார்ட்டு வைக்கிறதன் மூலமாக என்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றம், நல்ல அற்புதம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அபூர்வமாக சிலர் தான் சார்ட்டு வைக்கிறாங்க. அதுவும் பெரிய முயற்சி. நிறைய சென்டரில் பொய்யானவர்களும் போய் உட்காந்துக்கிறாங்க, பாவக்கர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ பாபாவுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தலை, அதனால் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க. நிராகாரர் சொல்கிறாரா, சாக்கார பிரம்மா பாபா பேசுகிறாரான்னு குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, எப்போவுமே சிவபாபா தான் வழிகாட்டுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் புத்தி சிவபாபா கிட்டே போகும். இல்லாட்டினா ஒரு வேளை இதை பிரம்மா சொல்கிறாரோ அப்படி போயிடும். இப்போ நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னா ஃபோட்டோ காட்டுவாங்க, நியூஸ் பேப்பரில் கூட போடுவாங்க, இவங்களுக்கு இப்படி நல்ல வீட்டில் உள்ள வரன் வேணும் அப்படின்ட்டு. ஸோ உலகத்துடைய நிலைமை என்ன ஆகிடுச்சு, என்ன ஆக போகுது? பலவிதமான வழிமுறைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் பிராமணர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த மதம் ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே வழிமுறை தான் பிராமணர்கள் அனைவருக்கும். ஸோ உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறதுக்கான
வழிமுறை, பிராமணர்களுடைய வழிமுறை. நாம் பாபாவுடைய வழிகாட்டுதல் படி, அதாவது ஸ்ரீமத் படி உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல குழந்தைங்க அமைதியில் இருக்கணும். யார் பாபாவுடைய சொல்படி செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியும் அடைவாங்க. இல்லாட்டினா ரொம்ப ரொம்ப நஷ்டமாயிடும், பல பிறவிகளுக்கு நஷ்டமாயிடும். ஸோ பாபா குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய நஷ்ட லாபத்தை பாருங்கள், சார்ட்டு பாருங்கள், சார்ட்டு எழுதுங்க. நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமத்தான் இருந்தோமா முழு நாளும் அப்படின்னு செக் பண்ணுங்க, சார்ட்டு எழுதுங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய இந்த ஏன்னா அடிக்கடி இப்போ குடும்பத்தில் ஒரு ஃபைட்டு வருது அடிக்கடினா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, என்ன வார்த்தை எழுதுங்க. மறுபடியும் அடுத்த நாள் அதே எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நான் இதை பேச மாட்டேன், அதையே சமானமாக வச்சுடுவீங்க, முடிஞ்சு போச்சு, ஈஸியாக வெளில வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் சார்ட்டு எழுதணும். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய இந்த சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு நொடியும் மிக 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 விலை மதிப்பு வாய்ந்தது. அதனால் கவனம் கொடுங்க. கவனம் கொடுக்க கொடுக்க தான் விலை மதிப்பு வாய்ந்ததாக மாறுது. ஸோ இதில் அலட்சியமாக இருந்தீங்கன்னா தண்டனை அடைஞ்சு கம்மியான பதவி அடைவீங்க. அது என்ன பெரிய அற்புதமாக? அது நீங்கள் பெரிய பணக்காரனாக தானே விரும்புகிறீங்க. முதல்ல யார் பூஜைக்குரியவர்களோ அவங்க தான் பூஜாரியாகவும் ஆகிறாங்க. இவ்வளவு செல்வம் இருக்கும், அப்படி இருந்தால் தான் உங்களால் சோமநாதர் ஆலயத்தை கட்ட முடியும், பூஜை பண்ண முடியும். ஸோ அதுவும் கணக்கு இருக்குது. ஸோ அப்போ யார் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தானே அந்த மாதிரி கோயிலெல்லாம் கட்ட முடியும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போயே நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு, குழந்த சார்ட்டு வச்சேன்னா ரொம்ப நன்மை ஏற்படும். அதனால் அப்பப்போ ஒரு விஷயத்தையும் குறித்து வைக்கணும். நினைவில் இருந்தியா, சுகத்தை கொடுத்தியா, ஆசீர்வாதம் வாங்கினியா, அல்லது துக்கம் கொடுத்தியா, சாபம் வாங்கினியா, எல்லாத்தையும் சார்ட்டு எழுதணும். ஸோ அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க, பாபா வந்துட்டார், பாபாவை நினைங்கன்ட்டு. சும்மா உட்காந்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஸோ ட்ரெயினில் கூட நீங்கள் போய் புரிய வைங்க, புக்ஸு கொடுங்க, சொல்லுங்கள் இது கோடி மடங்கு வருமானம் உள்ள ஆஸ்தி, ஸோ இந்த ஞானம் அப்படின்னு சொல்லுங்கள். இதன் மூலமாக தான் சொர்க்கம் கிடைக்கிது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் பாரதத்தில் எப்போ இருந்துச்சோ அப்போ உலகத்தில் அமைதி இருந்தது. இப்போ பாபா மீண்டும் அந்த ராஜதானியை, அதாவது அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பாபாவை நினைவு செய்யுங்க. நினைவு செய்ய செய்ய உங்களுடைய பாவம் அழியும், நீங்கள் அமைதியாவீங்க, பிறகு ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதி ஏற்படும் அப்படின்னு புரிய வைங்க. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, நாம் இந்த உலகத்துக்கே அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு கருவியாக இருக்கிற பிராமணர்கள். அதனால் அமைதியை உருவாக்குற நாம் ரொம்ப 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 அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். நம்ம பேசுகிறது கூட ரொம்ப மெதுவாகவும் ராயலாகவும் இருக்கணும். ஸோ கவனக்குறைவை விட்டுட்டு நினைவில் முயற்சி செய்வதற்கு சதா கவனம் வைக்கணும். ஒருபோதும் நம்பிக்கையற்றவர்களாக ஆகி முயற்சி செய்வதை நிறுத்தவே கூடாது. வரதனம் சோதனையை கண்டு பயப்படுறதுக்கு பதிலாக, அதாவது டெஸ்ட் பேப்பரை கண்டு பயப்படுறதுக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வச்சு முழுமையான வெற்றி பெறும் வெற்றி மூர்த்தியாகுங்கள். ஏன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அங்கே வெற்றி பெறுவது. இல்லை, ஆன்சர் அதுதான். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு பாபாக்கிட்டே இணைஞ்சிருக்கணும். பாபாக்கிட்டே இணைஞ்சிருக்கும்போது தான் முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். விளக்கம், ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வருதுன்னா பயப்படாதீங்க. ஸோ நமக்கு அது டெஸ்ட் பேப்பர். வெளியில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனைகள் அந்த மாதிரி.
எல்லாமே டெஸ்ட் பேப்பர், அவ்வளோதான். டெஸ்ட் பேப்பர் எழுதுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்பப்போ எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு தயார்படுத்துகிற வேலை தான் மற்ற நேரம் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் பயப்படாதீங்க. இது ஏன் வந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துருக்கூடாது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பாதீங்க. ஏன்னா இப்படி யோசிக்கிறதுனால நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் எழுத கொடுப்பாங்க? டைம் இருக்குல்ல, இங்கேயும் டைம் இருக்குது. ஒரு செகண்ட். கடைசி டெஸ்ட் பேப்பருக்கு மட்டும் இல்லை, இப்போத்துலேருந்தே அதுதான். ஒரு செகண்டில் நீங்கள் முடிக்கிறீங்களா? அதே மாதிரி தான். அப்போ யோசிச்சு நேரத்தை வைக்காதுங்க. டக்குனு இது டெஸ்ட் பேப்பர் முற்றுப்புள்ளி முடிஞ்சு போச்சு. என்ன தான் நடக்கட்டுமே, அவ்வளோதான் இல்லையா? ஸோ கேள்வியை முடித்து முற்றுப்புள்ளி வைங்க, அதுதான் ஆன்சர். ஏன் எதுக்குன்னு கேட்கறது கிடையாது, ஆன்சர் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான். அப்போ தான் வகுப்பு மாற முடியும், அடுத்தடுத்து உயர்ந்து போய்கிட்டே இருக்க முடியும், பேப்பரில் பாஸ் ஆக முடியும், டெஸ்ட் பேப்பரில். ஏன்னா முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது எப்போ வைக்க முடியும்? பிந்து ஸ்வரூப நிலையில் இருக்கும்போது வைக்க முடியும். நான் ஆத்மஸ்வரூபம், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், போகிற வழியில் தடை இருக்குது, நான் அதை கண்டுக்காமல் போயிட்டுருக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க, அதுதான் பாஸ் ஆகிறதுக்கான விஷயம். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சு, ஆல்ரெடி அழிஞ்சது. எப்படி அழிஞ்சதுன்னு நான் பார்த்துட்ருக்குறேன், அவ்வளோதான். முன்னாடியே சொல்லிட்டார், எதுக்கும் பதறக்கூடாது. முற்றுப்புள்ளி. நான் இங்கே வந்து ஆடியன்ஸை பார்க்குறேன், அவ்வளோதான். படத்தை பார்க்குறேன். 6D மூவி வந்து நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி தான் இது நடக்குது. எல்லோரும் சொல்லுவாங்களா, இந்த வாழ்க்கையே ஒரு கனவு இல்லை, படம் நடந்துகிட்டு இருக்குது, ஜஸ்ட் பார்த்துட்ருக்குறேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாபா சொல்கிறத மட்டும் கேளுங்க. பாபா எதை பார்க்கணுன்னு உங்களுக்கு கொடுத்தாரோ அதை மட்டும் பாருங்கள். இல்லையா? ஆத்மாவை பார்க்க சொன்னார், சொர்க்கத்தை பார்க்க சொன்னார், சக்தியை கொடுக்க சொன்னார். இதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டுருங்க. அப்போ தான் முழு வெற்றி அடைவீங்க. ஏன்னா வெற்றியோடைய அடையாளம் என்ன தெரியுமா? எப்போவுமே ஏறும் கலை தான் அனுபவமாகணும். அப்படி ஏறும் கலையிலே அப்படின்னு அர்த்தம், நேற்றை விட இன்றைக்கி சூப்பர், இன்னையை விட அடுத்த நாள் சூப்பர், அடுத்த செகண்ட் சூப்பர். ஒவ்வொரு செகண்டும் ஏறிக்கிட்டே இருக்கணும். செஞ்ச தப்பு திரும்ப பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் இறங்கி வரீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஏறும் கலையை ஒவ்வொரு வினாடியும் அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரமாகிறதுக்கு பேர் தான் முழுமையான வெற்றி அடைகிறதுன்னு சொல்கிறது. ஸோ செம பவர்ஃபுல் வர்தனம். முற்றுப்புள்ளி. ஸ்லோகன்: சுய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஏற்கனவே சொன்னார் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் கிடையாது. இங்கே நம்மை மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். அதாவது என்ன மாற்றுறதுக்கு வந்திருக்கிறேன், மற்றவங்கள கிடையாது. நீ எப்படி பண்ணல, அப்படி அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதுலேயும் அது சொல்லுவாங்களே, நான் இப்படி தாண்டா பண்ண, உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லாட்டினா போ, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படி யார் சொல்லுவாள்? நம்மளோட பவர் உள்ளவங்க சொல்லுவாங்க. நாடகம் நம்மளோட பவர் உள்ள மாதிரி தானே இருக்குது. இல்லை நாடகத்தில் உள்ளது நடந்தே தீரும், கடவுளால் கூட மாற்ற முடியாதுன்னா அது பவர்ஃபுல் தானே, அதை எதுக்கு கேட்டுட்டு இருப்பேனே. ஆனால் அதில் நன்மை இருக்குது. அதுலேயும் நான் சந்தோஷமாக இருந்து காட்டுறேன் அப்படின்னு இருக்கணும். அதனால் கேள்வி கிடையாது. இல்லையா? நேற்று கோபுரத்தில் இருந்து இன்றைக்கி நடுத்தெருவில் இருக்கிறேன், கேள்வி கிடையாது, நாடகத்தில் பதிவாக இருக்குது, அவ்வளோதான். அதேமாரி திருத்தர், நீ இப்படி பண்ணிடக்கூடாது, இது நியாயமா அது நியாயமா? கிடையாது. ஆச்சரியப்பா, ஐயோ என்ன ஆச்சு? எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்கள். உங்கள் தொடர்பு கரெக்டாக பாபா கிட்டே இருக்குதான்றதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதில் கவனம் இருந்தாலே இதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ அதனால தாங்க எந்த காரியம் செய்தாலும் பாபாவுடைய கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சுய முன்னேற்றம், சுய புருஷார்த்தத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. ஸோ சூப்பரான ஸ்லோகன். அவ்யக்தேஸ்வரா, எண்ணங்களின் சக்தியை சேவைங்கள், உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். ஸோ கடைசி நேரத்தில் உங்கள் பாதுகாப்புக்கான சாதனமே மனோபலம்தான். மனோசக்தி, மனதின் சக்தி, மனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆத்ம பலம். அதன் மூலமாக தான் இறுதி நேரத்தை உங்களால் நல்லதாக மாற்ற முடியும். இல்லாட்டினா அது கொடூரமாக இருக்குன்றார் கடைசி நேரம். அந்த நேரம் மனோபலம், மனோதிடம் சொல்கிறாங்களே, அது பயங்கரமாக இருக்கணும். அது எப்படி? உயர்ந்த சங்கல்ப சக்தி இருக்கணும்.
அது ஒருவரோடு மட்டும் தெளிவாக இணைஞ்சிருக்கணும். பாபா நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் மாயா என்ன இங்கே அப்படி பயமுறுத்த ட்ரை பண்ணுற, நான் பயப்படவே மாட்டேன் பாபா அப்படின்னு ஒருத்தரோட மட்டும் இணைஞ்சிருக்கணும். ஸோ எல்லையற்ற சேவைக்கு மனோசக்தி எந்த அளவுக்கு அவசியமோ அதேமாரி சுய பாதுகாப்புக்கும் மனோசக்தியும் அவசியம், பயமின்மையும் அவசியம், ரெண்டுத்துக்கும் இல்லையா. எல்லையற்ற சேவை செய்கிறதுக்கும் மனம் தெளிவாக இருக்கணும், வீண் எண்ணம் இருக்கக்கூடாது, என்ன நடக்குது எதுவும் பார்க்கக்கூடாது, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு பாபாவோட இணைஞ்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு. அப்போ தான் வெளி உலக விஷயமே போகாது, புத்தி போகாது. ஸோ வெளி உலக விஷயத்துக்கு புத்தி போயிடுச்சின்னா பயந்துடுவீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, அங்கே நடக்குது, இந்த ஆர்வம் தான் கடைசி நேரத்தில் உங்களை அறியாமல் புத்தி அங்கே போய் மாட்டிக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போத்துலேருந்தே எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்குங்க, பாபாவோட இணைச்சி வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதில் தான் உங்களுடைய பாதுகாப்பு இருக்குது. அதனால் மனோசக்தியை அதிகப்படுத்துங்க, பயமற்ற தன்மையை அதிகப்படுத்துங்க, சேமியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.